பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கர். வணக்கம் சங்கர், இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திமுக வழக்கறிஞருக்கு பிரிவை சேர்ந்த அருண், திருவேங்கடம், திருமலை, திருவென்றூர் பாஜக நிர்வாகி செல்வராஜ், மணிவண்ணன், சந்தோஷ், ராமு, கோகுல், விஜய், தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணி துணைத் தலைவர் ஹரியரன், அதிமுக திருவள்ளிக்கேணி மேற்கழக துணைச் செயலாளர் மலர்கொடி உள்ளிட்ட 28 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2 பேர், அதாவது மொட்டை சம்பவ செந்தில் மற்றும் ராஜேஷ் ஆகிய இதுவரை போலீசார் தெரியவர்கள் நிலையில் 28 பேர் மீது 28 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த வழக்கில் இதுவரை ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை வழக்கில் 5000 பங்குகள் கொண்ட குற்றப்பத்திரிகை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. இதில் 25 பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டுள்ளது என்பதும் தெரிய வருகிறது. கைது செய்யப்பட்ட தலைவர்களான சமோசில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோரும் சேர்ந்து மொத்தம் 30 பேர் மீது இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. சங்கர், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.